கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். மாத பலன்கள், அதாவது வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். நாங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்காராவ், ஐயா ஹரிஹர சர்மா 2 பேரும் இப்போ இந்த மாத பலன்களை சொல்ல வந்திருக்கோம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் மற்றும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அருமையாக சொன்னீங்க. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி இந்த மாதம் தொடங்கிறது அப்படின்றது 15/5/2026 14/6/2026 வரையிலும் இருக்குது இந்த வைகாசி மாதம். வைகாசி அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது ரிஷபம், கிட்டத்தட்ட சம உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கோல்சாரத்தை பார்ப்போம். கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ ராசியில் மாதம் பிறக்கக்கூடிய நாளில் அந்த இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. அதுக்கு அடுத்தது ரிஷப மாதம் அப்படின்றது சொல்லக்கூடியது வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபத்திலையும் கூட புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. சுக்கிரனை பொறுத்தளவுக்கு ஒரு 15 நாளில் அவர் மிதுனத்துக்கு மாறிடுறாரு. அப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுக்கு சமானமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய 26/5/2026 அன்று தனக்காரகனான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கேருந்து எங்கே பெயர்ச்சி அடைகிறார் அப்படின்னாக்க மிதுன ராசியிலேருந்து கர்க்கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க கர்க்கடகத்தில் தனக்காரனான புத்திரக்காரனான குரு உச்ச நிலையை அடையக்கூடிய காலகட்டம். அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது ராசியான சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11ஆம் இடமான கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் சனி பகவானும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாங்க. சனி பகவான் குருவோட வீட்டில் இருக்கிறாரு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மேஷராசி என்பவர்களுக்கு 7.5 சனி தொடக்கம் அப்படிம்பாங்க. ஆனால் பிரகஸ்பதியான குரு கடகத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கும் பொழுது இந்த 7.5 சனி பிடித்தவங்களுக்கு சிற்சில நல்ல காரியங்கள் நடக்குமா, சிற்சில நல்ல காரியங்கள் நடக்கும். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கடந்த மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கினுச்சு. இந்த அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 28/5/2026 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 30/5/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான வைகாசி விசாகம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 31/5/2026 வைகாசி பௌர்ணமி. அதே போல் காஞ்சி மகானுடைய ஜெயந்தி விழாவும் அன்னைக்கு தான் நடக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 16/5/2026 அன்னைக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம். சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாள் அமாவாசை தினம். நம்ம கடந்த காலகட்டங்களில் சூரியனும் சந்திரனும் இருக்க போது அக்ஷய திருதியை பார்த்தோம். சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது இப்போ சூரியனும் சந்திரனும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வைகாசி அமாவாசை. இதை தவிர வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அப்படின்றது 12 மாதத்துக்கு சற்றேறக்குரிய 8 நாளைக்கு தான் வாஸ்து நாள் வரும். அப்படியேற்பட்ட வாஸ்து நாள் வரக்கூடியது அப்படின்றது 9/6/2026. இந்த வாஸ்து புருஷன் நித்திரை கண்மழித்தல் இந்த காலகட்டங்களில் நம்ம வீடு கட்டுறதை தொடங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க வீட்டு இந்த நேரத்தில் இந்த பரமபவித்திரமான நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டு கட்ட தொடங்கினோம் அப்படின்னாக்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல பொருள் கிடைக்கும், ஆரம்பித்த வேலை உடனடியாக முடியும். அப்போ இந்த பரமபவித்திரமான நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த 4/6/2026 அன்னைக்கு காலையில் 9:05 10:35
இந்த வாஸ்து பூஜையை போட்டோம்னாக்கா கண்டிப்பாக கிரகம் நல்லபடியாக வீடு நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ பிளானட் பொசிஷனை பார்த்தோம். இப்போ இதில் இந்த வைகாசி விசாகம் அக்னிதோஷ நிவர்த்தி ஆகுது. இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குன்றத பார்ப்போமா? மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிநாதன் ராசியில் இருக்கார். இதை விட வேற என்ன வேணும்? எடுத்தது எல்லாமே வெற்றி பெறும், நினைத்த காரியங்கள் ஈடேறும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு பார்த்தீங்களா, உடல் நலத்தில் கொஞ்சம் இந்த உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு மிகவும் வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, இருந்தாலும் புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கா. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி அன்றைக்கே 3ஆம் இடத்துக்கு போய்டுறாரு, குருவோட சம்பந்தம். அதனால் புதன் இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதும் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இருந்தாலும் சூரியன் அந்த இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதோட பார்த்தோம்னா உங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சிருது. அதனால் உங்களுடைய தூக்கங்கள் கெடக்கூடிய வாய்ப்பு, வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு, வேலையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றத்தை சொல்கிறோம். இந்த மாதத்தில் செவ்வாய் இந்த மாதம் ஃபுல்லுமே உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால யாருமே உங்களை அசைச்சிக்க முடியாது, கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்த 9ஆம் அதிபதியான குருவே பார்க்குறார். அதனால் குரு தன்னுடைய சப்தம பார்வையில் 9ஆம் இடத்தை பார்க்கறதும் 9ஆம் இடத்துல மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே நிச்சயமாக சேரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால அது மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய 2மே நட்பு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறதுனால எல்லா விதமான வெற்றி வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். பணம் வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. பணம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி, தனஸ்தான அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது. பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. சரி, இந்த மாதத்தில் புதனுடைய மாற்றம் எந்த மாதிரியான ஏற்றங்களை கொடுக்கும், அதை தவிர சுக்கிரனுடைய ஏற்றம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அருமையாக சொன்னீங்க ஐயா. மேஷராசி குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்ற 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் 26/5/2026 வரையிலும் குருவும், அதுக்கு அடுத்தது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு உச்சம் பெறும் நிலையில் நீண்ட நாட்களாக மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த திருமண தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். சாமி, நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், என்னோடய பொண்ணுக்கும் பையனுக்கும் எதனால் செட் ஆகலை அப்படின்னே புரியலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவானுடைய சப்தம பார்வை உங்களுடைய ராசியின் 9ஆம் வீடான அவரோட வீடான தனுரில் இருக்கார். இந்த காலகட்டங்களில் காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐபிஎஸ், ஐஏஎஸ் மற்றும் பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பல்கலைக்கழகத்தில் எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அடுத்தது 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. இதில் 7.5 சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்ம பிளைண்டாக பேசக்கூடாது. எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருடைய ஏஜ் கிரைட்டீரியாவுக்கும் மாறும். 27 வயசுக்குள்ளார இருந்தால் ஃபஸ்ட் ரவுண்டு, 27லேருந்து 54 வயசுக்குள்ளார இருந்தால் செகண்ட் ரவுண்டு, 54லேருந்து 54, 61, 81 வயசு வரலாம் இருந்தால் தேர்ட் ரவுண்டு. அதே மாதிரி வச்சு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வயசுக்கும் உண்டானதாக இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு மங்கு சனியாயும், 2ஆவது இருக்கிறவங்களுக்கு பொங்கு சனியாகவும், 3ஆவது இருக்கிறவங்களுக்கு கண்ட சனியாகவும் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு பயம் இல்லை. ஏன் அப்படின்னாக்க 26 மே 2026 குரு பகவானானவர் டிரான்சிட் ஆகி கர்க்கடகத்தில் உச்சம் பெற்று அவருடைய வீரை தன்னுடைய
9ஆம் பார்வையான விசேஷ பார்வையினால் பார்க்குறாரு. அங்கே உள்ள சனி பகவானையும் பார்க்குறாரு. அப்போ அந்த விரயச்சனி ஏற்படக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு சுப விரயங்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரயத்தில் 2 விரயம் உண்டு. ஒன்று சுப விரயம், இன்னொன்று அசுப விரயம். சுப விரயம்னாக்க குழந்தைகளோட கல்விக்காக செலவு பண்ணுறது, வண்டி வாகனம் புதுசாக மாற்றுறது, வீடு மாற்றுறது, ரெனோவேஷன் மாற்றுறது. இதே அசுப விரயம் அப்படின்னாக்க ஹாஸ்பிட்டலைசர் ஆகிறது, வண்டி வாகனங்கள் விபத்து நிகழ்கிறது. அப்போ இந்த குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த குருவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சற்றேறக்குறைய அக்டோபர் மாதம் வரலும் அவர் அங்கே இருக்கிறார். 5 மாதம் அந்த 9ஆம் பார்வையாக அவரோட வீட்டையும் சனியும் பார்ப்பார். அப்போ இந்த ஏழரை சனியுடைய தாக்கங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர பார்த்தாக்க ஏற்கனவே ராசிநாதனான செவ்வாய் ராசியிலேயே இருக்கார். ஆண் செவ்வாயாக இருக்கிறாரு. நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வீடு புதுப்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு புதுப்பிக்கக்கூடிய யோகம் வருமா? கண்டிப்பாக யோகம் வரும். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கின்ற மேஷராசி என்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்குறது. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலில் வள்ளி தெய்வானை சமேத இருக்கக்கூடிய முருகனை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் செவ்வாய் ஹோரையான காலையில் 6 to 7 எம்பெருமான் முருகனை வணங்குறது. அடுத்தது இந்த வைகாசி மாதம் தொடங்க நாளான 15/5/2026 14/6/2026 வரையிலும் காலையில் கந்தசஷ்டி கவசம் படிங்க. இது 2 பண்ணிங்கன்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா? விலகும். சரி, ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள்னு சொல்லுவீங்களே சாமி, அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள்னு பேர். இந்த சந்திராஷ்டம தினங்கள் மேஷராசி என்பவர்களுக்கு எண்ணிக்கை வருது. இந்த வரக்கூடிய நாளில் என்னென்ன தவிர்க்கணும் அப்படின்றத பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு 30/5/2026, 31/5/2026 மற்றும் 1/6/2026 இந்த 3 நாளும் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்க்கணும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்கிறத தவிர்க்கணும். நான் எடுத்துட்டேனே அப்படின்னாக்க அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஈஸ்வரனுக்கு தயிர் வாங்கி பால் வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டு புறப்பட்டீங்கன்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா? விலகும். சரி, மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் மேஷராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மேஷத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம், தீர்க்கமான சிந்தனை, எடுத்த காரியங்களில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு தொழில் அதிகமான லாபம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மூத்த சகோதர சகோதரிகளோடு சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தீங்களேனால் உடல் நலத்தில் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக ஜெயமாகும். வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையை கையாள்வது மிகவும் நல்லது. ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால தவறான முடிவுகளும் சில நேரத்தில் எடுக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது உங்களுக்கு என்ன சொல்கிறது, அதாவது யாராவது ஏதாவது ஏற்றி விட்டாங்கன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம், வேகமாக ஆடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதன் மூலியமாக பார்த்தீர்களானால் அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு ஆடுவது அந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணாதீங்க. செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நிச்சயமாக வேகம் அதிகமாக இருக்கும். அடுத்தவர்கள் சொல் பேச்சை கேட்டு சில தவறான முடிவுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கையாள்வது மிகவும் நல்லது. உடல் நலத்தில் அதாவது உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கும். அதனால் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது இரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். மருத்துவம் சம்பந்தப்பட்ட மண் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழிலில் அதீதமான லாபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 30/5 1/6/2026 வரலும் சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த
மேஷ ராசிக்காரர்களுக்கு 90% எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டமான பராபவ வருஷம் வைகாசி மாதத்தில் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.